CBSE போர்டு எக்ஸாம் 2026ல மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பரோட செட் 2 கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் MCQs டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், given that sin 2 alpha is equal to root 3 by 2, then value of sin 3 alpha. ஸோ sin 2 alphaவோட வேல்யூ கொடுத்துட்டு sin 3 alphaவோட வேல்யூ கேட்குறாங்க. sin 2 alpha is equal to root 3 by 2. இங்கே சைன் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, சைன் தீட்டாவில் எந்த ஆங்கிள் வேல்யூக்கு ரூட் 3 by 2 வரும்? சைன் 60 டிகிரியில் தான் ரூட் 3 by 2ன்ற வேல்யூ வருமா? ஸோ ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 alpha is equal to 60 டிகிரி, தென் alpha is equal to 60 டிகிரி divided by 2 30 டிகிரி. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 30 டிகிரி. இங்கே நம்ம சைன் 3 alpha கண்டுபிடிக்கணுமா? ஸோ சைன் 3 alpha is equal to ஆல்ஃபாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ 3 into 30 90 டிகிரி. சைன் 90 டிகிரி இதோட வேல்யூ 1. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. Next, second question பார்ப்போம். The median and mode of a distribution are 25.2 and 26.1 respectively. Then mean of the distribution. Median, mode கொடுத்துருக்காங்க, mean நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்க எம்பிரிக்கல் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணுவோம். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இந்த இடத்துல மீடியன் மோட் இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ மோடோட வேல்யூ 26.1, மீடியனோட வேல்யூ 25.2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா மீன் இஸ் ஈக்குவல் டு 24.75 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் அ டவர் இஸ் ரூட் 3 times தட் ஆஃப் இட்ஸ் ஹைட், தென் ஆல்டிடியூட் ஆஃப் த சன். இந்த இடத்துல ஏபின்றது டவர்னு வச்சுப்போம், இந்த பிசின்றது இந்த டவரோட ஷேடோ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த ஷேடோ, அதாவது இந்த பிசி ரூட் 3 times தட் ஆஃப் இட்ஸ் ஹைட். ஸோ இந்த ஹைட்டை மாதிரி ரூட் 3 times. ஸோ இந்த ஹைட்டை நம்ம ஹெச்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த லென்த்தை நம்ம ரூட் 3 ஹெச்னு வச்சுக்கணும். ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்டிடியூட் ஆஃப் த சன்னா இந்த சன்னுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது இந்த இடத்துல என்ன ஆங்கிள் மெஷர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக நான் tan ரேஷியோ யூஸ் பண்ண போகிறேன். tan theta is equal to opposite side divided by adjacent side. Opposite side h, adjacent வந்து root 3h. இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் tan theta is equal to 1 by root 3. ஸோ டேனில் எந்த ஆங்கிள் மெஷருக்கு 1 by root 3 கிடைக்கும்? tan 30 டிகிரியில் நம்மளுக்கு 1 by root 3 கிடைக்குமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் root 3x squared minus kx plus 2 root 3 is equal to 0 are real and equal, then the values of k is r. ஸோ இந்த இடத்துல இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. தென் கேவோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்குமா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஏபிசி இதோட வேல்யூஸ் எடுத்துதுங்க. ஏவோட வேல்யூ ரூட் 3, பியோட வேல்யூ மைனஸ் கே, சியோட வேல்யூ 2 root 3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ ரூட் 3, சியோட வேல்யூ 2 root 3. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8, root 3 into root 3 3. இந்த மைனஸ் கேவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் கே ஸ்கொயர் ஆகிடுமா? 8 3s are 24. இந்த 24 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 24. k square is equal to plus 24. Then k is equal to plus or minus square root of 24. Option A is the right answer. Next question number 5. It is given that triangle ABC is similar to triangle QRP such that AB is equal to 9 cm, BC is equal to 5 cm and PR is equal to 2 cm. Then length of QR நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் கியூஆர்பி இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். 2 triangles சிமிலராக இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குமா? தென் ஏபி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை கியூபி. இதில் ஏபி, பிசி, பிஆர், கியூஆர் இந்த 4 சைட்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் ஆயிருக்கா? தென் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோஸ் மட்டும் எடுத்துப்போம். ஏபி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஆர்பி. ஏபி, பிசி, பிஆர் இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்ம ஆக்சுவலாக லென்த் ஆஃப் சைட் கியூஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 18/5. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3.6. therefore length of QR 3.6 cm. Option D is the right answer. Next question number 6 பார்ப்போம். The sum and product of zeros of a quadratic polynomial are minus 1/3 and 2 respectively. Then the polynomial. ஸோ ஒரு பாலினாமியலோட சம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சம் வந்து -1/3, ப்ராடக்ட் 2. தென் அந்த பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இங்கே சம் ஆஃப் ஜீரோஸ் -1/3, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 2. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -1/3 எக்ஸ் ப்ளஸ் 2
இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் டூ. ஆனால் ஆப்ஷனில் எதுவுமே இதே மாதிரி இல்லையா, ஸோ இந்த த்ரீயை கேன்சல் பண்ணேன். த்ரூ அவுட் எல்லா டேர்ம்ஸையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் எக்ஸ், த்ரீ டூ ஜார் சிக்ஸ். இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எந்த வேல்யூவும் இதுக்கு ஈக்குவலாக இல்லையா. ஆப்ஷன் டி மட்டும் பாருங்கள், ஒரு சின்ன சைன் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கா. ஸோ இந்த குவாட்ரட்டிக் பாலினாமியில் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்குமா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போம். The roots of the quadratic equation 4x squared minus a minus 1 the whole square is equal to 0 are. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இங்கே மைனஸில் இருக்குது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டிவிஷனில் வந்துருமா. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. Then x is equal to plus or minus square root of a minus 1 the whole square divided by 4. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா a minus 1 divided by 2 கிடைக்குமா. ஸோ x ஓட வேல்யூ plus or minus a minus 1 divided by 2. x is equal to plus a minus 1 by 2. இல்லைனா x is equal to minus of a minus 1 by 2. ஸோ இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா x ஓட இன்னொரு வேல்யூ minus a plus 1 divided by 2. ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 எடுத்துப்போம். In the given figure PT is a tangent to a circle with center O, radius R and angle POT, இந்த angle POT 45 degree. Then length of OP நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல சர்க்கிள்ஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். தியரம் 10.1 படி ரேடியஸ் வந்து இந்த டேஞ்சென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குமா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி கிடைக்குமா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் POT இதை எடுத்தீங்கன்னா இங்கே 90 டிகிரி, இங்கே 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு 45 டிகிரி கிடைக்குமா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கா, பேஸ் ஆங்கிள்ஸ். தென் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா. ஸோ இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஆர்னு மெஷர்மெண்ட் இருந்தால் இதோட மெஷர்மெண்ட்டும் ஆர்னு தான் இருக்கும். இங்கே ஓபியோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மட்டும் இல்லை, இங்கே ரைட் ஆங்கிள் இருக்கிறனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இந்த இடத்துல பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் 2r ஸ்கொயர் கிடைக்குமா. தென் ஓபி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட் 2r ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே காமனா இதை தனித்தனியாக எழுதுனீங்கன்னா ஓபி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் ஆர்னு கிடைக்குமா. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 இன்ட்டு ஆர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். 3 coins are tossed together. The probability of getting exactly one head is. ஸோ 3 காயின் டாஸ் பண்ணும்போது இதுதான் டோட்டல் அவுட்கம்ஸ், அதாவது n ஆஃப் s. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 அவுட்கம்ஸ் இருக்குமா. ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் 8. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட். எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட்னா இங்கெல்லாம் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்குன்னு பார்க்கணும். HTT, ஹெச்னா ஹெட், டீனா டெயில். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்கு. அதே மாதிரி THT இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்கு. TTH இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்கு. ஸோ டோட்டலாக 1 2 3 பிளேஸில் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்கா. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3, டோட்டல் அவுட்கம் 8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் வந்து 3/8. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். த நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லையிங் பிட்வீன் 12 and 250. ஸோ 12க்கும் 250க்கும் இடையில எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க நம்பர் எடுத்துப்போம் 250. இதை 4ஆல் டிவைட் பண்ணி கோஷன் மட்டும் எடுத்துப்போம் 62. ஸோ 250க்குள்ள எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்குன்னா 62. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா பிட்வீன் 12 and 250னா 12க்கும் 250க்கும் பிட்வீனில் இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மட்டும் கேட்குறாங்களா. அதனால 12க்கு முன்னாடி இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 விட்டுடணும், 250யும் விட்டுடணும். 250 வந்து எக்ஸாக்டாக 4ஆல் டிவைட் ஆகுது, அதனால இங்கே ப்ராப்ளம் இல்லை. இந்த 12க்கு முன்னாடி எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கு, 12 ஒரு மல்டிபிள் ஆஃப் 4, 8 4. ஸோ டோட்டலாக 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இங்கே இருக்கா. இந்த 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இந்த 62லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 59 கிடைக்குமா. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போம். The value of 1 by cot square 30 degree minus 1 by 2 secant square 60 degree. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்கான ஆங்கிள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். காட் 30யோட வேல்யூ √3, காட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால √3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் சீக்கன் 60யோட வேல்யூ 2, சீக்கன் ஸ்கொயர்ன்றதுனால 2 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே 3 கிடைக்குமா. 2 ஸ்கொயர் 4. இப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 1.
இந்த இடத்துல 2. So 1 minus 2 minus 1. Option A is the right answer. Next question number 12 பார்ப்போம். In the given figure, triangle ABC is an equilateral triangle. AD is a median of the triangle joining the points A of 0, 5 root 3 by 2 and D of 0, 0. Points B and C are, so in the given triangle ஒரு equilateral triangle. இதில் ஏடின்றது மீடியன். இந்த மீடியனோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவோட கோஆர்டினேட்ஸ் 0, 5 root 3 by 2. டியோட கோஆர்டினேட் 0, 0. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பிசி இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதோட சைடு லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க ஒரு சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மீடியன் ஆல்டிடியூட் போத் ஆர் சேம். ஸோ இந்த ஏடி மீடியன் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம ஆல்டிடியூடாகவும் எடுத்துக்கலாம், அதாவது ஹைட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட் மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த சைடோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா √3 by 2 இன்டூ சைட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹைட் எப்படி எடுத்துக்கணும்னா 0, 0ன்றது ஆரிஜின். ஸோ இந்த 0, 5 √3 by 2 கண்டிப்பாக இந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்குமா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் தான் இங்கே ஹைட். தென் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5 √3 by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா √3 by 2 √3 by 2 கேன்சல் ஆகிடுமா. ஸோ சைடோட மெஷர்மெண்ட் 5 கிடைக்குமா. ஸோ இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து 5 யூனிட்ஸ் இருக்குமா. இதில் பிசி இதோட கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிலேருந்து சிக்கு 5 யூனிட்ஸ். ஏடி வந்து மீடியன் கொடுத்துருக்காங்களா. தென் பிடி டிசி இது ரெண்டுமே இதில் ஆஃப் தான் இருக்குமா, அதாவது 5 by 2 5 by 2. இந்த பாயிண்ட்டை 0, 0ன்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது ஆரிஜின். தென் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவா. ஸோ இந்த பாயிண்ட் பி 0, 0லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது 5 by 2. சின்ற பாயிண்ட்டும் 5 by 2 டிஸ்டன்ஸில் தான் இருக்கா. இது நெகட்டிவ்ன்றதுனால -5 by 2, 0. இது பாசிட்டிவ். ஸோ 5 by 2, 0. இதுதான் பிசி இதோட கோஆர்டினேட்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்ப்போம். The nth term of the AP -1 by 3, 2 by 3, 5 by 3, 8 by 3 and so on. ஸோ இந்த ஏபியோட nth term நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஏபியிலேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் எடுத்து எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 by 3, காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் 1 கிடைக்குமா. ஸோ ஒரு ஏபியோட nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா a + n - 1 × d. இதில் என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏடி இந்த பிளேசஸில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா nth டேர்மோட வேல்யூ n - 4 by 3 கிடைக்குமா. இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் பியில் இருக்கா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question number 14. PA and PB are tangent to a circle centered at O. If angle PBA is equal to 65 degree, then angle APB equals. So in the diagram la, in the PA PB ரெண்டும் tangent, then angle PBA, angle PBA na இந்த angle இதோட measure 65 கொடுத்துருக்காங்களா. then angle APB இந்த angle measure நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா பிஏபிபி டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்களா. பை தியரம் 10.2 படி டேஞ்சன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த பிஏபிபி இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிபியை கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா. இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே 65 இருந்தால் கண்டிப்பாக இங்கேயும் 65 டிகிரி தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 65 + 65 இந்த ஆங்கிளோட சேர்த்து 180. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 130 கிடைக்குமா. ஸோ ரிமைனிங் இங்கே 50 டிகிரி இருக்குமா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பார்ப்போம். A cone of maximum size is curved out from a solid cube of length L. The volume of the cone. ஒரு சாலிட் கியூப்ல இருந்து ஒரு கோனிக்கல் ஷேப்ல கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. தென் அந்த கோனோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னன்னா 1/3 πr²h. ஸோ இந்த கோனோட ரேடியஸ் அண்ட் ஹைட் நம்மளுக்கு தெரியணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கியூபோட லென்த் மட்டும் கொடுத்துருக்காங்க L. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cone of maximum size, அதாவது இந்த கியூப்ல மேக்ஸிமம் சைஸ் வர மாதிரி ஒரு கோனு கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா இந்த சைடோட மெஷர்மெண்ட் தான் இந்த கோனோட டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு L, தென் ரேடியஸ் L/2. நெக்ஸ்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். இங்கே மேக்ஸிமம் சைஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த கோனோட ஹைட்டும் இந்த கியூபோட ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு L. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ, இங்கே ஆப்ஷனில் எல்லாமே பை இருக்கிறதுனால பை அப்படி வச்சுப்போம். ஆரோட வேல்யூ L/2, ஸோ r² L/2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ L. இதை சால்வ் பண்ணிங்கன்னா πL³ / 12 கிடைக்குமா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பார்ப்போம். Equation of another line parallel to the line represented by
2x minus 6y is equal to 7. ஸோ இந்த 2x minus 6y is equal to 7. ஸோ இந்த லைன் ஈக்குவேஷனுக்கு பேரலாக இருக்கிற இன்னொரு லைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 லைன்ஸ் பேரலாக இருந்தால் என்ன கண்டிஷன்? a1 by a2 is equal to b1 by c2 is not equal to c1 by c2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இதே ஃபார்மேட்டில் ரீரைட் பண்ணிப்போம். இப்போ ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து நீங்கள் இந்த a1 by a2 b1 by b2 c1 by c2 இந்த ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி செக் பண்ணிங்கன்னா எந்த ஈக்குவேஷனில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஈக்குவேஷன் அந்த லைன் ஈக்குவேஷன் மட்டும்தான் இதுக்கு பேரலாக இருக்கும். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் சியை நீங்கள் செக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் DEF AB parallel to EF then value of x. AB parallel to EF கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிபிடி அப்ளை பண்ணலாம். பிபிடினா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். ஸோ இந்த தியரம் படி இந்த லைன்ஸ் பேரலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதாவது DA by AE is equal to DB by BF. ஸோ 2x by 3x plus 1 is equal to x by 2x minus 1 by 2. இப்போ இந்த 2x minus 1 by 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த 3x plus 1 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா? 2x into 2x 4x square 2x into minus 1 by 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் x மட்டும்தான் இருக்குமா? ஸோ மைனஸ் எக்ஸ் x into 3x square plus x into 1 x. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடும். இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x கிடைக்கும். இதில் எக்ஸு காமனாக வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்குமா? ஒன்று எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கணும், இல்லை எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ 0வாக இருக்கணும். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்குமா? ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது, ஒன்று 0 இன்னொன்று 2. இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். 0,2 2 ஒன்லி மைனஸ் 2 அண்ட் 1. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா? இதில் 0,2 இங்கே இருக்குது, இங்கே 2 ஒன்லி மட்டும் இருக்கா? இது ரெண்டுத்தில் இதான் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 0 ஆனால் என்ன ஆகும்? 2x 2 into 0 0. எக்ஸோட வேல்யூ 0. ஸோ 0 ஆச்சுன்னா இந்த பின்ற பாயிண்ட் டியில் கோயின்சைட் ஆகும், ஏன்ற பாயிண்ட் டியில் கோயின்சைட் ஆகும். அது நாட் பாசிபிள். ஸோ 0ன்ற வேல்யூ வராது, 2 மட்டும் தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பார்ப்போம். 3 into 11 into 13 a prime number divisible by 13 a composite number an odd number. ஸோ இந்த நம்பர் என்ன டைப் ஆஃப் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு இடத்துலையுமே 3 காமனாக இருக்கா? 3 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ரிமைனிங் 11 into 13 இங்கே 3 வெளியே எடுத்ததுனால ரிமைனிங் 1 மட்டும் தான் இருக்கும். 11 into 13 143 plus 1 144. ஸோ இந்த நம்பரை 3 into 144 எழுதலாமா? ஸோ இந்த நம்பரை 3 into 144 எழுதலாம். கண்டிப்பாக இது ப்ரைம் நம்பராக இருக்காது. டிவிசிபிள் பை 13, இது 13ஓட மல்டிபிள்ஸே கிடையாது, அதனால இது டிவிசிபிள் பை 13 கிடையாது. கம்போசிட் நம்பர், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஏன்னா இந்த நம்பருக்கு 1 தவிர்த்து 2 ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது காம்போசிட் நம்பர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 and 20 பார்ப்போம். அசெஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின். 19ல அசெஷன் பார்ப்போம். ரேடியஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ டேஞ்சன்ட் from the center of the circle. Reason, radius is perpendicular to the tangent. ஸோ இந்த மாதிரி சம்மில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அசெஷன் செக் பண்ணுவோம். ரேடியஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ டேஞ்சன்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஓபிஏ ரேடியஸை வச்சுப்போம். ரிமைனிங் ஓஎக்ஸ் ஓஒய் ரேடியஸ் கிடையாது, ஆனால் சென்டர்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கா? ஸோ இது எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குன்னா அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட், அதாவது ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதன்படி பார்த்தோன்னா கொடுத்துருக்கிற அசெஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். தியரம் 10.1 படி ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இதுவும் ட்ரூ. தென் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன் ஏ. tan 2 theta is not defined at theta is equal to 45 degree. Theta oda value 45 na 2 theta oda value 2 into 45 90 degree. Tan 90 oda value not defined, so assertion is true. Next reason paapom. Sin 90 not equal to cos 90 degree. Sin 90 oda value 1, cos 90 oda value 0. So assertion reason both are true. இப்போ இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே tan theta பற்றி பேசுவோம், இந்த இடத்துல sin cos பற்றி பேசுவோம். ஸோ இந்த இடத்துல both assertion reason true, ஆனால் ரீசன் வந்து அசெஷனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன் ஏ. ஆப்ஷன் பி.